பேச மாட்டானே, அதான் பெரிய பிரச்சனை. பேச மாட்டான். டேய் பேசுடா டேய். என்னடா வாயில என்னடா வச்சிருக்க? இல்ல என் தலைவன் கவுண்டிங் என்னைக்கு இறங்கி ஓட்டான் தையல். இதேதான் மதியமும் பண்ணான். இந்த தையல் இதேதான் மதியமும் பண்ணான். ஓட்டான் அவனே ஓட்டான். ஒருத்த வந்திருக்காண்டா, ஒருக்குள்ள வந்திருக்காண்டா. இல்ல அது குள்ளனான்னு பாருங்க. குள்ளந்தாண்டா. ஓகே ஓகே மச்சான் அப்படிதான்டா பேசிட்டு ஒரு அபியூஸ் பண்ணாம பேசுங்க இல்ல அவன் பேச விடுங்க. சூர்யா ஃபேன் யாராவது வந்தீங்கன்னா நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். ஒருத்த வந்திருக்காண்டா. ஓகே இப்ப ஐடி பேரு ஐடில பாருடா பேட்டி. சரி 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 ஓகே ஓகே மனோ ஓகே மனோ. இது ப்ரோ நீங்க ஏதாவது சொல்றீங்களா? பொல்லாதவன் எத்தனை பேர் பொல்லுங்க சொல்லுங்க. பொல்லாதவன் இருங்க குறுக்க வராத மனோ ஒரு நிமிஷம். என்னதான் ஓடிட்டான்டா, கீழே ஓடிட்டான்டா. என்ன விளையாட்டா இருக்கா? என்ன ராட்ன தூரியா ஏத்தி விட்டுட்டு இருக்கோம். ஏத்தி மேல ஏத்தி இறக்குறதுக்கு கடுப்பாயிரும். இல்லடா அவன் எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த குரூப் நினைக்கிறேன். இந்த முதல்ல ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்க, பேர் சொல்ல வரும்ல. இப்படிதான் வந்து உள்ள ஒரே நிமிஷம் நான் உடனே சொல்லிக்கிறேன். எவ்வளவு உயரம் முக்கியம் இல்ல, எவ்வளவு வருவானுங்க மேல ஏறுவானுங்க திரும்ப ஓடிடுவானுங்க. இல்லடா வாயில வராது. இல்ல இப்ப வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பான். எடுத்து வச்சுட்டு வந்து பாத்தியா அத்தனை பேருக்கு நடுவில் நான் மாஸ்க் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போடுவான். ட்வீட் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கும் பாருங்க. ஐயா உயர இருக்கவும் பேசலாம், உயரெல்லாம் அதுவும் பேசக்கூடாது. குஞ்சே இல்லடா, அமைதியா இருங்கடா. மேல ஒரு ஷேர் பண்ணிருக்காரு பாரு. இது வந்து எத்தனை டைம் பார்த்தாலும் வந்து இதெல்லாம் சலிக்காது. ஆனா இந்த பாண்டா இருக்கான் பாத்தியாடா, எல்லா படத்துக்கும் சூர்யாவோட எல்லா படத்துக்கும் வந்து பிளாக் பஸ்டர்னு போட்டுறான். அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு ஆனந்த் சினிமாஸ் இல்லடா இந்த எல்லா தியேட்டர் வந்துட்டு அடி வாங்குறானுங்க அவனுங்க. ஆனந்த் சினிமாஸ் ரவுண்ட் டேபிள் அடி வாங்காதவனுங்களா. அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்கும், அந்த யூடியூப்ல பாருங்க, மொரட்டு ஃபன்னா இருக்கும். மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா, இந்த இவன் இருக்கான் பாத்தியா பாண்டா, சூர்யாவோட எந்த படம் வந்தாலும் அண்ணா வாழ்த்துக்கள்னா பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் தி இயர் அப்படின்னு போடுறான். அடுத்த படம் வரும்போது உங்களுக்கு ஒண்ணு புரியவே இல்ல, ஒரே ஜாதிக்காரங்க அவ்வளவுதான். இதுக்கு ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லை. எஸ்ஆர் பிரபு இன்னொருத்தர் இருப்பானே, மேனேஜர் யாரும் இருப்பானே. ஏங்க அந்த சக்தி அவனெல்லாம் விட்டுருங்க, அந்த சக்தி பிலிம் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பேசுறது தாங்க அல்டிமேட்டா இருக்கும். அந்த கங்குவா படத்துக்கு ஒண்ணு பேசியிருப்பாங்க. க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. ட்ரேடு சர்க்கிள்ல இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஹைப் இருக்கு அப்படிமா. இன்னும் அப்படிதான் எல்லாத்தையும் எம்ஜி பேசுறதுல இந்த படத்தை 120 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணோம்டா இந்த படம். ஏன்னா இந்த படம் மொத்த வேஸ்ட். அடுத்த ரெண்டு நாள் ஆச்சுன்னா வந்து அதுதான் ஒரு 2 நாள் ரியாலிட்டி செக் வந்துருவானுங்க. ஐயோ உண்மையா சொன்ன போனா டிசி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்குதுயா. போன வாரம் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கோம். டிசி பிக்கப் போயிடுச்சு. சரி ஏத்துக்க மாட்டாங்க. சரி இன்னைக்கு தனஞ்சயனை தோண்டி அடிக்கிறாங்க, அதை பாத்தீங்களா இல்லையா டிவில? அந்த நாயெல்லாம் ஏன்டா? ஆமா காலம் பதில் சொல்லும் உட்கார வச்சு இது சொல்லும் பேசினா ட்வீட் போட்டா பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தலைவா அப்படின்னு போட்டு அந்த நாய் என்ன பேசியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு காலி, ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டு காலி, சிவகார்த்திகேயன் ஓட்டு காலி, இதுக்கப்புறம் எப்படி விஜய் வருவாருன்ற மாதிரி இந்த நாய் தெனாவட்டா பேசியிருக்கான். உங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்குன்னு அவன் நம்பியிருக்கான் பத்தியா, அதுதான் சிவகார்த்திகேயன் ஓட்டு இருக்குன்னு நம்பியிருக்கான். நாளைக்கு 8:30 காலம் சொல்லுங்க. இவனை தூக்கி அடிக்கலாமா? ஈஸியா இவன் கொஞ்சம் சாஃப்டான ஆளு, சீக்கிரமா ட்ரிகர் ஆகும். அவனை அடிப்போமா?
ரமேஷ் பாலாலாம் அவன்லாம் எருமை மாட்டு தோலை விட மொத்தமான தோல் அவன். அவன் பல இப்ப அடி வந்து வாங்கியிருக்கான். கடைசியில பல அடி இல்லடா வாங்கி அவன் சொரணே கடைசியில இல்லாம அவன் கடைசியில பொறம்புக்கு நாய் நமக்கு அவன்லாம். உப்பு போட்டிருந்தான்டா. ஜனநாயகனுக்கு பார்த்தேன்டா பயங்கரமா யாரு போட்டிருந்தான். ரமேஷ் பாலாவா? ஆமா ஆமா சீக்கிரட்டா மிஸ்டர் மென்டல் கவர்னர் போஸ்டிங் கொடுக்க போறாங்களாம். அவர் வந்து நம்மள ரூல் பண்ண. அதாவது ஹரிஸ் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப நீ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன்னா உனக்கு தமிழ்நாட்டுக்கே வந்து அது ஓன் ஸ்டேட்டுக்கு வந்து எவனுமே கவர்னர் போஸ்டிங் தரமாட்டான். அத வந்து அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை எவனாவது போய் சொல்லுங்கடா. அதெல்லாம் இந்த மென்டல் மச்சான் நீயாச்சும் வந்து கவர்னர். நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், பிரசிடென்ட் போஸ்டிங் தர்றாங்களாமாடா. ஓன் ஸ்டேட்டுக்கு எவனா தரமாட்டாங்க இந்த பைத்தியக்கார புள்ளிக்கு. அது கூட தெரியாது. இல்லடா நீயாச்சும் கவர்னர்னு பார்த்தேன், நான் பிரசிடென்ட் ஒருபடி மேல போய் பிரசிடென்ட் போஸ்டிங் தரானுங்கன்னு அந்த சொல்லிட்டு தூமாதுக்கெல்லாம் வரமாட்டான்டா. அவனுக்கு தெரியும்டா அதெல்லாம் வந்து அடி ஹெவியா இருக்கும். இல்ல ஆனா இல்லடா. ஆனா ஆக்சுவலா இந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்து தானே லத்தாவை அந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பிச்சுதான் அவன் சொல்லியிருக்கான். லத்தாவை ஒரு ஆரம்பிச்சு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. தப்பா இருக்கு. தப்பாலாம் இல்ல பேசக்கூடாது. இல்ல லத்தாவை இந்த மாதிரி அரசியல் அமைப்பு ஆரம்பிச்சு நம்ம அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது எனக்கு ஒரு அரசியல் போஸ்டிங் வாங்கி கொடுத்துரு மரியாதையா இருக்கும், நான் சாவறதுக்கு முன்னாடி அரசியல்ல ரஜினி இந்த மாதிரி அந்த பிளானிங்ல தான் போயிட்டு இருக்காங்க அவங்க. புரியுதா? லத்தா எதுக்கு அதெல்லாம் ஆரம்பிக்கணும்? சிஎம் மட்டும் தான் ஆக முடியும், சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. பிரசிடென்ட்டை விட சூப்பர் ஸ்டார் தான் பெருசுன்னு கூவாங்க பாரு. ஜனாதிபதியை விட சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுவாங்க பாரு. யார் சொல்லுவா? நான் மென்டலானு சொல்லுவானுங்க. அவங்களும் இன்னும் 4 வருஷத்துக்கு செத்து போயிடுவானுங்க. அது இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா மென்டலான்ஸும் செத்துருவான். ரஜினி மட்டும் தான் கடைசியா உயிரோட இருக்காங்க. சரியா? நம்மலாம் போய் என்ஜாய் பண்ண தான் போறோம். நானாமா சொல்லுவேன். நானா சொல்ல அவன் வந்து பிரசிடென்ட்டா ஆகணும். இல்ல பிரசிடென்ட்டா அந்த சூர்யா ஃபன் திருப்பி வந்து ஸ்பீக்கர் கேக்குறான்டா. சரி வாங்க சூர்யா மூவி பத்தி பேசுவோம். நீங்க ஆக்சுவலா சூர்யா மூவி ரிலீஸ் அது வேற மறந்து வந்து போயிடும். அவன மேல இல்ல இருக்கான் ஓடிட்டான்டா ப்ரோ. சவுண்ட் ஓடிட்டான்டா. சவுண்டா போவாங்கடா பொண்ணுங்கடா. என்ன இது? யாரே அப்படி பண்றது? இங்க யாருன்னு பாரு பாட்டி, என்னன்னு பாரு. கண்டுபிடிச்சிட்டேன். எவன் மண்ட சூடா இருக்குன்னு சொன்னோனே டக்குன்னு தொட்டு பாக்குறான் பாரு. கிச்சா நீதான் கிச்சா. அட பாவி, என்னடா டேய் மதியத்துல இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது இந்த படம் பிஎம்எஸ் உண்மையா பண்ணுதுன்னு நம்பி பண்ணுது. ஜிவி பிரகாஷ் எடுத்து போட்டு பிஎம்எஸ் ட்ரெண்டிங் எல்லாம் போட்டிருக்கான் பாரு. இவனா இந்த படத்தை போட்டதே இல்ல. ஏதோ உள்ளடி வர பாருங்க. எல்லாருமே போடுறானுங்கடா, நீ எடுத்து பாரு. எல்லாருமே போடுறானுங்க. இல்ல இது ஏதோ பண்றானுங்க, செட்டிங் பண்றானுங்க. இல்ல கார்த்திக் ரவிமா பாத்தீங்களா? 2 நாளைக்கு நீங்க எல்லாம் வந்து நீங்க ரொம்ப போவானா கங்குவாக்கே எப்படி முட்டு கொடுத்தானா அந்த படத்துல சவுண்ட் மட்டும் தாங்க கிட்டத்தட்ட 3 மாசம் முன்னாடி. இதுல இல்ல இதுக்கு முன்னாடி அவன் இன்னொரு விஷயம் சொன்னான். படம் நான் உண்மையிலுமே பாத்துட்டேங்க, கங்குவா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கிறத விட சூப்பரா இருக்கும் படம். இதுல வேற 2 பேர் உருட்டுனானுங்க. நீ பழனிக்கே பால் கடன் தூக்குனாலும் இந்த படம் கூடாது. அவ்வளவுதான். உனக்கு ஏதோ ஒரு லக்குல வந்து கருப்புன படம் ஓடிடுச்சு, அது சாமி படம் ஓகேவா, ஓடிடுச்சு. இனிமேல் நீ பழனிக்கே பால் கடன் தூக்குனா நீ மூடிக்கிட்டு இருக்கணும். நான் இவரை தாண்டறேன் அவரை தாண்டறேன் தம்பி. ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஐயா தான் வரணும். ஐயா வந்தோன்னு யாரு ப்ரோ அது? இங்க ஜென்டில்மேன் ரேசர் அஜித் குமார் அந்தாலே ரேஸ் பத்தி போயிட்டு இருக்காப்ல. நீங்க எதுக்கு அதை எடுத்துக்கிறீங்க? ஹலோ இந்த சாண்டி வாய்ஸ் மாதிரி எனக்கு கேக்குது. அந்த மைக்கும் அதே மாதிரி இறையுது. அவங்க உள்ளது பூந்துட்டானா? நான் தான் அது. அட நாயே, எங்க இருந்து பேசுறேனே தெரியலடா. ஆனா அந்த வாய்ஸ் மைக்கும் மட்டும் மாற மாட்டேங்குதுடா உனக்கு.
யார் மச்சான்? என்ன ஐடி பேரு டேய் சொல்லு. இந்த சாண்டின்னு சொல்லிட்டு யாஷ் மூக்கி யாஸ் மோக் வந்து சாண்டியா? ஆமா யாசு காக்கா சக்தி. ஆமா காக்காசி ஆமா சாண்டி நீ தான் கொத்துடுமையாச்சே, நீ எதுக்கு இங்கெல்லாம் வர்ற? ஏன் அந்த ஐடியில வந்தா என்ன பிரச்சனை? டேய் இருடாப்பா. டேய் நீ என்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ வந்து ஸ்பேஸ்ல பேசுனது மறந்துட்டியாடா சாண்டி? நான் பேசினேன்னா ஆனா என்ன வைத்திய ரசம் பண்ணு கேவலமா ஃபீல் ஆகுது. எல்லா நாயும் பிஜேபி ஓட்டு கடுப்பா இருக்கு. நம்ம சாண்டியா? நான் அந்த சாண்டி நினைச்சிட்டா. இது சாண்டி நல்லா அடி வாங்கிட்டு ஓட்டுனது தானே என்கிட்ட பக்காளி. சரி விடு. சரி விடு, நம்ம சாண்டி அந்த ஐடியிலே வா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லவா. வா இத கூப்பிடுறோம் போயிட்டு வா சாண்டி. ஏய் சாண்டி காது சாண்டி ரொம்ப காது வலிக்குது. ஏதோ மட்டமான ஹெட்செட் வாங்கிருக்கிற. கொஞ்ச நேரம் இரு, நம்ம அப்புறம் பேசுவோம். அப்பையில இருந்து மட்டமான ஹெட்செட் தான் சுத்தினா கழுத்தா இருக்காத சாண்டி. இவனுங்க வந்து பிஎம்எஸ் வச்சு நாளைக்கு சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை மதியானம் வச்சு மறுபடியும் ஆடுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜிவி பிரகாஷ் அனந்த பிளாக் பஸ்டரும் போடுறாங்க. ஒரு நாள் எப்படி அனந்த பிளாக் பஸ்டரும் போக முடியும்? அதை அவன் வச்சிருக்க ஸ்கிரீன்ஷாட்டு வந்து 1 hourல கம்மியா தான் வந்திருக்கு. அது எப்படி அனந்த பிளாக் பஸ்டரும் போடுறான்? அதுதான் முட்டா குதி ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் பயலுகடா. நல்லா தானே இருந்தான், என்னடா அவன் இப்படி ஆயிட்டான்? இல்ல சரத்துல தெரியாது ஜிவி பிரகாஷ் பேஸ்புக்ல இருக்கும்போது அதான்டா சொல்ல வந்தேன். இல்ல சூர்யா போன் பண்ணிருப்பான். அப்படி கிடையாது, சூர்யா போன் பண்ணி தம்பி நீயே போடுப்பா, நான் போட்டா அடிப்பாங்க, நீ விஜய் வந்தனா நீ போட்டதுக்கு நம்ம ஏத்துப்பாங்க, நீயே போடுன்னு கால் வந்துருப்பான். இந்த ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு டைம் அந்த நாய்க்கு ஒரு ட்வீட் போட்டு இந்த ஆமை கிட்டலாம் திட்டுவாங்கடா. சரி ஒரே நிமிஷம் மச்சான். சாண்டி நீ ஒரிஜினல் ஐடியில வா. அவனே அமைதியா இருக்கான், அவனை பேச விட்டு. டேய் ஏன்டா இப்படி பண்ற பாட்டிஸ்? பேசவே போலங்க, விட்டுருங்க ப்ளீஸ்ங்க. வெளியாவுங்க அதெல்லாம் பார்த்துட்டு படம் பார்த்து அப்ப அவ்வளவுதானா? அதெல்லாம் பார்க்கல ப்ரோ. கிளம்பு பார்க்கல. பேச மாட்டேன்னா கிளம்புப்பா. உன் ஐடியில வருவியா மாட்டியா? வரேன், என்ன போகுது வரேன் வா. டார்கெரியன் எவ்வளவு சொல்லிருந்தான் சூர்யா த ஒன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. பின்னாடி சசிகுமார் முறைக்கிறாரா? சரி இது யார் ஐடி? சுவாமி. டேய் உனக்கு என்ன பேட்டி பிரச்சனை? யார் ஐடியா இருந்தா என்னடா? ஏன்னா பேசுறா மச்சான். நான் தானே கொடுத்தேன், அக்செப்ட் பண்ணேன், அதான் கேட்டேன். பேசலாமா சுவாமி? பேசுங்க. அது பொண்ணு ஐடி இல்ல ப்ரோ, ரெக்கார்டட் வாய்ஸா? யாரு ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்டா அப்செட் ஆயிடுறான்டா. ஆமாண்டா. டார்கெட் பண்ணுவானா இந்த புண்டையா? ப்ரோ நீங்க யாரு? சுவாமி குழு. சரி ப்ரோ, படம் பாத்தீங்களா ப்ரோ? படம் பார்த்தேன் ப்ரோ. நான் சுவாமி இக்குல இருந்தா அந்த படத்தை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன ப்ரோ ஏதோ பிட்டு படம் பார்த்த மாதிரி சொல்றீங்க? நீங்க என்ன படம் பார்த்தீங்க? நான் பார்த்த படம் வந்து முரட்டடி இருட்டு குத்து. நீங்களா என்னடா படம் பாத்தீங்க? இவரு பாத்துருக்காரு பண்ற அதான்டா படம். அவன் வாய்ஸ் மாத்திரம் கண்டுபிடிக்க முடியாது, இந்த ஆளு வாய்ஸ் மாத்திரம் ஈஸியா கண்டுபிடிச்சு போய் அப்படியா வாய்ஸ் மாத்ததே வேஸ்ட். எல்லாம் நம்ம பசங்க தான் உழந்திருக்க லட்சணம் அப்படி. அதுதான் வாய்ஸ் மாத்தி ஏதோ கண்டுபிடிக்க முடியல, பரவாயில்ல ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுன்னு. நீங்களாச்சும் தெரியாத மாதிரி நடிங்கடா, நீங்களே ஏன்டா காட்டி கொடுத்துறீங்க? ஏய் அதே ப்ளோல அதே டோன்ல வந்து பேசலாம், எப்படிடா நடிக்க முடியும்? நீயே சொல்லு மச்சான். யாரு நம்ம பசங்க? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு.
நான் வேற வேற ஒரு வானவில் நினைச்சு நான் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கேன் வேற மாதிரி. நீ எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே வானவில் தான்டா பேட்டி. நீயே வானவிலா மாதிரி ஒரு வானவில் டார்ச்சர் பண்றான் மச்சான். யாரு நினைப்பு நான் ஏதாவது அசிங்கமா பேசிட போறேன். யாரு தெரிஞ்ச ஐடியா எனக்கு வாட்ஸ்அப் விஜயகுமார் தான்டா. அவரு இந்த வயசுல எல்லாம் பேசுற வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் அவர் கத்துருக்காரா புதுசா? விஜயகுமார் தான் வாய்ப்பே கிடையாது. நான் அனுப்பிச்சிருக்கேன் அந்த நான் ஷேர் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ பாருங்களேன். ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க கூட 4 பேர் தான் இருப்பாங்க. ப்ரோ அது விடுங்க ப்ரோ. ட்ரம்ஸ் அடிக்கிறவனே மாறு வேஷத்துல திருப்பி படம் பார்க்க போவானு ப்ரோ. அவனுங்க வந்து இந்த இது மாதிரிதான் அயன் படத்துல ஸ்மக்லிங் பண்ணுவானுங்க, அந்த மாதிரி படம் பார்க்க போவானுங்க. என்ன படம் ஊத்திக்கிட்டு போல விஸ்வநாதன் சன்ஸ். அது உனக்கு இப்பதான் தெரியுமா? காலையிலே தெரியும். படம் ஓத்தல ஊத்திக்கிருச்சு. ஐயோ அதான் கண்டுபிடிச்சிட்டோமே. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சூர்யாவுக்கு வந்து லாஸ்ட் கருப்பு தவிர லாஸ்ட் என்ன இருக்கும்? சிங்கம் இருக்குடா. அத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து டைம் டிராவல் பண்ணி கருப்பு தவிர சூர்யாவோட லாஸ்ட் அதுதான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க டைம் டிராவல் பண்ணி போங்க. இல்ல நீங்க அதுக்கு வந்து கிபி சுமார் 1000 வருஷம் முன்னாடி அப்படின்னு போனீங்க. அதான் ஞாபகம் வருது. ஒரு 13 வருஷம் இல்ல எல்லாருக்கும் குழு விட்டு போச்சுல்ல அப்படிதான் சொல்லுவோம். என்ன ஒரு 13 வருஷம் கூப்புல இருந்துட்டேன், அதுக்குள்ள எல்லாத்துக்கும் குளிர் விட்டு போச்சு. ஆனா எவ்வளவு பெரிய முட்டா தம்பி, உனக்கு எவ்வளவு திமிர ஆகாது. ஏதோ ஒரு லக்குல உனக்கு படம் ஒண்ணு ஓடி போச்சு, ஓகேவா? அதுக்காக நீங்க வந்து ஆடவே கூடாது தம்பி. அப்புறம் இன்னும் ஒரு 13 வருஷம், ஓகேவா? பாத்துக்கோ. இந்த 9 குறிஞ்சி பூன்னு வச்சுக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். 13 வருஷத்துக்கு விட்டு கொடுக்குறாரு. இல்ல ஆக்சுவலா அவன் ஆடி இருக்கலாம். எப்படி ஆடி இருக்கலாம்னா, நீ வரும்போது இந்த படம் ஹிட் ஆகும் போது விஜய் வந்து இல்ல சினிஃபீல்ட் இல்ல, அஜித்தும் வந்து ஆக்டிவா இல்ல, அவருமே ரேஸ் அந்த மாதிரி போயிட்டாரு. ரஜினி வந்து பார்த்தா கேமியோ இல்லாம ரஜினிக்கு ஒரு இதே கிடையாது, கரியரே கிடையாது. அப்படிங்கும் போது நீ ஆடி இருக்கலாம். அதை விட்டுட்டு பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ண போறேன், அங்க போயிட்டு ஒரு போஸ்டர் போட்டு த ஒன் அடுத்து நாங்க தான் 2031 சூர்யா தான் சிஎம், அங்கதான் உனக்கு சூழ்நிலை ஆரம்பிச்சு. இல்லடா ஏவன்டா அந்த ஒரு பேர் சொன்னானே, என்ன அதெல்லாம் எங்க சொல்லாதீங்கடா. சீமான் சாமான் யார் ப்ரோ? என்ன சொல்றீங்க? சீமான் இல்லடா, அந்த சின்ன கூதியான் பேரை யாரோ சொன்னாங்கடா. சரி யார் ப்ரோ பேசுறீங்க மச்சான்? யாரா? நம்மளாடா நான் ஏதாவது பேசிட போனேன் மச்சான். யாரா அது? எனக்கு சத்தியமா தெரியலடா. சொன்னதுக்கு அப்புறமா விஜயகுமார் அப்படிலாம் பேச மாட்டாரு. அவரு என்ன கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல பேசுவாரு? அவர் வாய்ஸ்ல அசிங்கமா பேசுவாரா? சும்மா ஏமாத்துறதுங்க. விஜயகுமார் ஐபோன் வாங்கிட்டாருடா, ஏன்டா இப்படி பண்ற? யாரு நதீரா சுபேலா யாரா அது? மறைஞ்சு போய் அதர் லெசன்ல உட்கார்ந்திருப்ப. சரி இது யாரு? விஜயகுமார் பேச மாட்டாரு, அவரு பேச தெரியாது. இதெல்லாம் சொல்லுவாங்க யாரு? நான் ஒரு ஜட்டியை ஊத்து பார்த்த மாதிரி இது அவருது இல்லைங்கிற புரியலையே. சரி இவ்வளவுதான் சாமி. ஒரு 10 வார்த்தை சேர்ந்த மாதிரி பேசுங்க. இல்ல பேட்டி ஒரு மீம் பார்த்தேன்டா, இது தமிழ் படத்துல. ஒரு நிமிஷம் 10 வார்த்தை சேர்ந்து பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ஏதோ படத்தை இல்ல ஓத்தெல்லாம் பேசுவானா, பார்த்த படத்தை பத்தி பேசுவேன். அந்த சூர்யா படம் பத்தி பேசுங்க. என்ன ரிவ்யூ பாசிட்டிவ் மைனஸ் சொல்லுங்க. சூர்யா படம் சங்குவா படம் பார்த்தேன். அந்த படம் நல்லா ஹிட், சூப்பர் ஹிட், அல்டிமேட் ஹிட், அல்ட்ரா ஹிட், சூப்பர் ஹிட்.
சொல்லுங்க. அப்புறம் விஸ்வந்த இன்னும் பார்த்தேன். மூவிஸ் அந்த விஸ்வந்த படம் நல்லா இருக்கும்போது, அந்த படம் சூப்பரா ஹிட் ஆகும்போது நான் தூங்கிட்டேன். பேட்டி என்னோட நம்பர்கள்லாம் பேட்டி அந்த ஒன்னா ஆமை நம்பர் சட்டியை போட்டுக்கிட்டு ஒன்னா நம்பர் தூங்கிட்டேன். மட்டிக்கோவா இருக்காடா பேட்டி. டேய் விஜயகுமார் அண்ணே கிடையாதுடா அது. டேய் விஜயகுமார் தான்டா அது. ஆஹா. ஏன்டா நான் இதுக்கு மேல எப்படா பாட்டி சொல்லி புரிய வைக்க முடியும்? சரிங்கடா, விரும்பின மேல ஏத்துங்கடா. அவன் ஏக்க வைக்கிற வைக்கிறீங்க, ஸ்பீக்கர் கொடுங்கடா. அவன் வந்தா பேச மாட்டான்யா. ஜித்தன் மாம்சா வந்தாரா? அவரு இல்ல வாய்ப்பு இல்ல. சரி, நீங்க விஸ்வந்த் படம் பார்க்க போனீங்களா? படம் நல்லா இருந்துச்சா? நான் பார்க்க போனேன், ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. படம் பார்க்க முடியல. படம் பார்க்க முடியல ப்ரோ, டிக்கெட் கிடைக்கல ப்ரோ படத்துக்கு. அது நான் சொல்ல வந்தேன். டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லு, தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு. இல்ல எனக்கு இக்லு ஒரு மாசத்துக்கு மிஸ்டர் டிக்கெட் இக்லு கிடைக்காது. இல்ல இன்னைக்கு வந்து ஓயோட ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷனல் வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்னு போட்டிருக்காங்க. டேய் நீ ஆஃபர்னு பழையநிதி நீ ஆஃபர்னு சொன்னது ஞாபகம் வருது. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல உண்மையாலுமே ஆஃபர் போட்டிருந்தாங்கடா. அப்ப கூட எவன் புக் பண்ணலடா. இல்ல டார்கெட் மண்டே எக்ஸ்போஸ் ஆகும் மாதிரி இருக்குல்ல. இன்னைக்கே எக்ஸ்போஸ் ஆயிட்டா. நீங்க என்ன மண்டேக்கு போயிட்டு இருக்கீங்க? அவன் செத்துட்டான்டா இன்னைக்கு. தீனா தினேஷ் தீனா அசப்ட் பண்ணு மைக்க. கொஞ்சம் நாளைக்கு பேசாம இருக்கலாம்னு பாக்குறேன். என்னாச்சு? டிஎம் பண்ணா டிஎம் பார்க்க மாட்டேன். பிஸியா குள்ள அடிக்கிறதுல தினேஷே கருப்புலாம் நம்ம பாத்துறதா சொல்லியாச்சு ஓடிடும்ட்டு. இது ஒரு புண்ட படம், அது ஓடுறன்னு வேற சொல்லுவாங்களா? கருப்பு வந்து வந்த டைம் அப்படி கூட கிளாஸுக்கு எந்த படம் வரல. இந்த படம் ஏரியா மாம்சு இது பார்த்தோன்னா நம்ம 2 ஆர்மியும் போட்டு அடிக்கிறோம். அது பத்தாவதுக்கு அவங்க சொல்ற மாதிரி தெலுங்கு படம் தான். ஆனா பீக்க ஒரு தெலுங்குல பிஎம்எஸ் மட்டும் தானே இருக்கு. அதனால நீங்க ஏன்டா அழுவுறீங்க? கவலைப்படாதீங்கடா, அதெல்லாம் 2 நாள் அணைஞ்சிருந்தா தீபம். உங்களுக்கு அணையும் போதுதான் தெரிய போகுது. தெலுங்குல எப்பவுமே ஃபர்ஸ்ட் நாள் நல்லா புக் பண்ணுவாங்கடா. பிளஸ் தீனா உங்களுக்கு சம்மர் லீவ் என்னப்பா ஏதோ ரெக்கார்டு இருக்கு. இரு உங்களுக்கு ரெக்கார்டு இருக்குடா, தப்பிச்சுக்கிறீங்க. நாங்களாம் இல்ல பதறாத நாளைக்கு பாரு, நாளைக்கு ஏன்டா இங்க வந்து இப்படி பேசிட்டு போயிரு. அதுக்கப்புறம் அவனுங்க வந்து எங்களை திட்டுவானுங்க. சரி எதுக்கு? சரி ஏதாவது படம் இருந்தா கூட வம்பளுக்கலாம். அடுத்த படம் வருதுடா 2 மாசத்துல பாப்பண்டான்னு வம்பளுக்கலாம். ஒண்ணுமே இல்ல. எதை வச்சு பேச சொல்ற? சரி புரியுது, கவலைப்படாதீங்க. படம் வர்றப்ப பாருங்க. உங்களுக்காச்சும் படம் வரும். இன்னெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில படமே வராது. அதுக்கு நாங்க எல்லாம் என்ன பண்றது? நீங்க ரெக்கார்டு வச்சுட்டீங்கயா, அதை என்ன பீட் பண்ணா கஷ்டம் முடியாது யாராலையும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. இப்ப என்ன உங்களுக்கு இந்த குள்ள ரெக்கார்டு தான் உடைக்கணும். அடுத்த படத்துல உடைச்சிடலாம், கவலைப்படாதீங்க. எப்படி இது எனக்கு ஒரு வருஷம் கூப்பில இருந்தா இதே மாதிரி டம்மி டைரக்டருக்கு தான் படம் பண்ணேன். அப்பெல்லாம் படம் ஓடல. அவனுக்கு எல்லாமே கரெக்டா அமைஞ்சிருச்சு அந்த படத்துக்கு. அது வந்து ரொம்ப ட்ரை சீசன். எல்லாருமே பாலிடிக்ஸ் வந்து பார்த்துட்டு ஒரு வாரம் எல்லாருமே டிவியினுடைய